மறுபடி விட்ட இடத்துல இருந்து தொடங்குறேன். கிருஷ்ணன் அர்ஜுனன் முதல் அத்தியாயத்துல இப்படி டயலாக் எல்லாம் அடிச்சான். நான் யுத்தம் நடந்ததுன்னா ஜனங்கள் இறந்து போவாங்க, ஜனங்கள் இறந்து போனா குல தர்மங்கள் அழிஞ்சு போகும், குலமும் குல தர்மம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா நம்ம எல்லாம் நரகத்துக்கு தான் போனோம். இப்படி எல்லாம் டயலாக் அடிச்சான் 1வது அத்தியாயத்துல 44வது ஸ்லோகத்துல. அப்போ அர்ஜுனன் இதுதான் தர்மம் அப்படின்னு நினைச்சிருக்கிறான். அந்த தர்மத்தை கடைபிடிக்கலைன்னா நரகத்துக்கு போவாங்க. இப்ப பகவான் என்ன பேயிங் ஹிஸ் ஓன் காயின் அந்த மாதிரி ஒரு டயலாக் உண்டு. அவன் வழிக்கே போய் அவனுக்கு பதில் கொடுக்கிறது, அவன் பாஷையிலே அவனுக்கு பதில் கொடுக்கறதுங்கிறது மாதிரி பகவான் அவன் பாஷையிலே அவனுக்கு பதில் கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த டாபிக்கை தொடங்குறார். தர்மத்தினுடைய நோக்கத்துல இருந்து பார்த்தாலும் ஸ்வதர்மம், உன்னுடைய கடமை என்னது அப்படின்னா நீ க்ஷத்திரியன், நீ அதனால யுத்தம் தான் பண்ணணும், உன்னுடைய கடமை அது அப்படின்னு பகவான் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. இந்த இடத்துல நம்ம இதுவரையிலும் வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் எல்லாம் பத்தி விரிவா பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த க்ஷத்திரியம் அப்படிங்கிறது பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்ரன்னு 4 வர்ணங்கள் உண்டு. அந்த வர்ணம் என்னன்னு நம்ம ஒரு வேளை அடுத்த வகுப்புல பார்ப்போம். இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு அது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இப்ப கூட பார்த்துடலாம். இனி அர்ஜுனன் சத்திரியனா இருக்கிறதுனால, சத்திரியனா இருக்கிறது அப்படிங்கிறதுனுடைய இம்ப்ளிகேஷன் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். அவன் சத்திரியனா இருக்கிறதுனால சத்திரியன்கிற முறையில அவனுடைய கடமை யுத்தம் பண்றது, அதனால அவன் யுத்தம் பண்ணணும். இனி சரி, இந்த யுத்தம் அப்படிங்கிறது அர்ஜுனன் வம்பு சண்டைக்கு போனானா அப்படின்னா இல்ல, அர்ஜுனன் வம்பு சண்டைக்கு போகல. இவங்களுக்கு உரிய நாடு கட்டி பறிச்சாங்க, இல்லை